கருப்பட்டியில் இன்றைக்கி தேங்காய் துருவாமல் கை வலிக்காமல் ஒரு புட்டு செய்வோம் வாங்க. கேழ்வரகும் அரிசி மாவும் வச்சு 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். இதை ஒரே ஒரு சுற்றுவோம். இப்போ தேங்காய் ஒரே ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. இதில் 1 கப்பு கேழ்வரகு மாவு கேப்ப மாவு போடுறேன். 1 கப்பு. எங்கள் பாட்டி அம்மா பாசெல்லாம் கேப்பை, அவ்வளோதான். இது 1 கப்பு போட்டுக்கலாம். இப்போது கேழ்வரகு மாவு போட்டாச்சு. 1/2 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவு அக்கா வறுத்த மாவு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சது தான் போடுறேன். நீங்கள் சாதாரண மாவு கூட போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே இது ஒரு சுற்றிடுவோம். இதை ஏன் இப்படி சுற்றுறோம் அப்படின்னா, நம்ம கையை போட்டு ஃபுல்லாக 2 மாவும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நல்லா கலந்துரும். இப்போ பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போது நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள மாவு அந்த தேங்காய் எல்லாம் நல்லா கலந்துருச்சு பாருங்கள். தேங்காய் எல்லாமே நல்லா கலந்துரும். நம்ம தேங்காய் துருவிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்போ மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கேழ்வரகு மாவு அரிசி மாவு ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அக்கா அடுப்பில் லைட்டாக நம்ம கை சுடுற அளவுக்கு வாட்ரு சுட்டால் போதும். அது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பெசரிக்கணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசஞ்சால் போதும். இப்படி கட்டியாக ஆச்சு அப்படின்னாக்கா ஊற்று விட்டு கொஞ்சம் வாட்ரு ஊற்றி பசஞ்சால் தான் மாவு நல்லா வேகும். இது பச்சரிசி மாவு அக்கா வீட்டிலே ஸ்டோர் பண்ணது, வறுத்து ஸ்டோர் பண்ணது. நீங்கள் சாதாரண மாவு கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு கூட ஓகே தான். கேழ்வரகு மாவும் கடையில் வாங்கினதுனாலும் ஓகே தான். இப்படி நல்லா நம்ம புட்டு பதத்துக்கு கொஞ்சம் ஈரப்பதமும் இருக்கணும், அதே மாதிரி உருண்டையாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பெசரி எடுத்துக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றணும் அவசியம் இல்லை. அக்கா இப்படி தான் ரொம்ப குயிக்காக தேங்காய் கையில் துருவி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாவெல்லாம் போட்டு எல்லாம் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் போட்டு பிசைய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும். அவ்வளோதான். நல்லா பெசரியாச்சு. இந்த அளவு பிசைஞ்சிக்கோங்க. புட்டுக்கு இந்த ஈரப்பதம் இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி இப்படி பிடிக்கும்போது இப்படி ஈரத்தன்மை இருக்கணும். அவ்வளோ இருந்தால் போதும் புட்டுக்கு. அவ்வளோதான். ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வாட்ரு ஊற்றிருக்கிறேன். 2 கிளாஸ் வாட்ரு ஊற்றிக்கோங்க. தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம துணியை தான் போட்டு அக்கா புட்டு அவிக்க போகிறேன். இப்போ துணியை ஃபுல்லாக போட்டுட்டேன். எல்லாத்துலேயுமே இந்த மாவு அள்ளி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக 1/2 ஹவருக்குள்ளே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே இந்த ஹெல்த்தியான புட்டு செஞ்சிடலாம். வெறும் கேழ்வரகு மாவில் செய்கிறத விட 1 கப்பு அரிசி மாவு கலந்து செய்யுங்க. நம்ம பிசைகிறதுக்கு பதிலாக எல்லாமே தேங்காய் துருவுறதுக்கு பதிலாக மிக்சியில் 1 முடி தேங்காயை கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு சுற்றினீங்கன்னா போதும். தேங்காய் துருவல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். எல்லாத்தையும் வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டேன். அப்படியே மூடி விட்டுறலாம். ஆவிலே நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அப்படியே இட்லி சட்டி மூடி எடுத்து மூடிடணும். வீட்டில் விசில் இருக்குது, ஆனால் விசில் கணக்கெலாம் கிடையாதுப்பா. இது 20 மினிட்டு 15 மினிட்லேயே வெந்துடும். அக்கா ஆனால் 20 மினிட் விடுவேன். கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்கும். புட்டு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாமா? சூப்பராக ரெடி. 15 மினிட் தான் ஆயிருக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கமன்னு கேழ்வரகும் அந்த தேங்காய் போட்டே செஞ்சிட்டோம்ல உள்ளவே. அதனால் இங்கே பாருங்கள். இது இப்படி பண்ணால் ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேழ்வரகு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? அவ்வளோதான். நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுதான் புட்டு பவுலுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி தூள் பண்ணி போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. அவ்வளோதான். கொஞ்சோண்டு இதுக்கு மேலே சும்மா டெக்கரேட்டிக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல். ஹெல்த்தி புட்டு ரொம்ப சிரமப்படாமல் குயிக்காக வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அக்கா மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. தேங்க்யூ. வாங்க புட்டு சாப்பிடுவோம்.